ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்தவேத்யாய குரவே புத்திசாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் 44 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். 45வது ஸ்லோகம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி பார்க்கணும். முக்கியமாக 3 குணங்கள் என்ன, சத்வம் ரஜஸ் தமஸ், அதனால் என்னென்ன நடக்கும்ன்றது பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போது 45வது ஸ்லோகம் மூலமாக பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். பகவான் அர்ஜுனனுக்கு சொல்கிறது, திரைகுண்ய விஷயா வேதாக, வேதங்கள்ன்றது எல்லாருக்காகவும் தான். 3 குணங்கள் இருக்கக்கூடியவங்க, அதாவது சத்வகுணம் நிறைய இருக்கிறவங்களுக்கும் சரி, ரஜோகுணம் நிறைய இருக்கிறவங்களுக்கும் சரி, தமோகுணம் நிறைய இருக்கிறவங்களுக்கும், எப்படிப்பட்டவங்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்காகவும் தான் வேதங்கள்ன்றது. நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, ஏன்னா எதுக்காக நம்ம இந்த ஸ்லோகம் பார்த்துருக்கோம்? ஏன்னா பகவான் நீ மோட்சத்துக்கு மட்டுமே நீ குறிக்கோளாக வைன்னு சொல்கிறாரு. ஆனால் வேதம் என்னவோ சொல்லுது, ஸ்வர்க்கம் தேவைன்னா ஜோதிஷ்டோமம் செய் அப்படின்ட்டுலாம் சொல்லுது. அப்போது என்னென்னு ஒரு முரண்பாடு வரா மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? அதுக்கான பதில் தான் இந்த ஸ்லோகம். பகவான் என்ன சொல்கிறாரு, வேதங்கள் எல்லாத்தையுமே தான் அர்ஜுனா சொல்லுது. ஆனால் நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, வேதங்கள் 3 குணங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் தான். ஆனால் நீ நிஸ்திரைகுண்யம், நீ 3 குணங்களோடு இருக்காத, அதில் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் கம்மி செஞ்சு சத்வகுணத்தில் ஓங்கி இரு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். நிர்த்வந்த்வோ நித்திய சத்வஸ்தக, அது மட்டும் இல்லை, 3 குணங்களில் சத்வகுணம் அதிகமாகும்போது நிர்த்வந்த்வோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நிர்த்வந்த்வோ துவந்த்வங்கள், அதாவது ரெட்டைகளில் வருது இல்லையா, சுகம் துக்கம் வெற்றி தோல்வி, இதெல்லாம் சகிச்சுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை வரும். ஒன்றா பார்க்கக்கூடிய மனப்பான்மை, அது ஒன்றா நம்ம பார்த்துட முடியாது, ஆனால் ஒன்றா பார்க்கக்கூடிய அந்த மன நிலைமையை உண்டாக்கிக்க முடியும் இல்லையா? அதுதான் நிர்த்வந்தோ. நித்திய சத்வஸ்தக, எப்போதும் சத்வகுணத்திலேயே ஓங்கி இருக்கக்கூடிய நிலைமை. நிர்யோகக்ஷேம ஆத்மவான், நிர்யோகக்ஷேமம்னா இருக்கிறத கொண்டு திருப்திப்படுறது அப்படின்றது. ஆத்மவான், எப்போதும் ஆத்ம சிந்தனையோடு இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்ட்டு. இதுக்கு சின்னதாக ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு 3 விதமான பிள்ளைகள் இருக்குது. ஒரு பிள்ளை சொல்லவே தேவையில்லை, எல்லாமே கரெக்டாக செஞ்சிடும் எல்லாம். இன்னொரு பிள்ளைக்கு கொஞ்சம் சொல்லி தான் அதை செய்ய வைக்கணும். இன்னொரு பிள்ளை சொன்னாலும் புரியாது, அதை கொஞ்சம் அப்படி தான் ஒரு மாதிரியாக வழிக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த பிள்ளை சொல்லவே தேவையில்லாத பிள்ளை எப்போதும் 100க்கு 100 வாங்கிட்டு வர பிள்ளை அன்றைக்குன்னு பார்த்து 70 வாங்கிட்டு வந்திருக்கு. அப்படிங்கும்போது அப்போ அம்மா திட்டுறாங்க, என்ன ஆச்சு, என்ன கவனக்குறைவா, 100 எப்போவும் வாங்கிட்டு வருவேன், இன்றைக்கி என்ன 70 தான் வாங்கியிருக்கானு. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, இல்லைம்மா அடுத்த தடவை நான் கண்டிப்பாக நல்லா படித்து மார்க் வாங்கிட்டு வந்துடுவேன்னு. 3வது பிள்ளை அது பாஸ் ஆகிட்டு வந்திருக்கு, இப்போ தான் 40 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தோளில் தட்டி கொடுத்து அதை கொண்டாடுறாங்க, பரவாயில்ல உன்னை போல் வருமான்ற மாதிரி. அப்போ பிள்ளை கேட்குறான், அந்த மாதிரி என்னம்மா அது நியாயமாக இருக்கா, நான் 70 வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னை திட்டினீங்க, இப்போ அவன் இப்போ தான் பாஸ் பண்ணிட்டு 40 மார்க் கூட வந்திருக்கான், அவனை கொண்டாடுறீங்கன்னா. அப்போ அம்மா எடுத்து சொல்கிறாங்க, ஏண்டா நீ 100க்கு வாங்குகிற பிள்ளைடா, உனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, அந்த திறன் சக்தி இருக்குது. ஆனால் இவனுக்கு அவ்வளோ திறன்லாம் கிடையாது, இது வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டு இருந்த பிள்ளை இப்போ தான் தடவை பாஸ் ஆகிருக்கான்றதுனால அதை கொண்டாடி சொன்னேன் அப்படின்ற மாதிரி. அதுபோல் வேதங்களில் எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பகவான் நம்மளை என்ன சொல்கிறாரு, நீ உயர்ந்து இரு, அது ஸ்வர்க்கத்தை பற்றி சொல்லும், எல்லாத்த பற்றியும் தான் சொல்லும், ஆனால் நீ உயர்ந்ததான மோட்சத்தை உன்னோட இலக்காக தேர்ந்தெடு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இதை இன்னமும் நம்ம ஒரு உதாரணத்தோட அடுத்த தொடரில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்து மூலமாக பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேதங்கள் எல்லாருக்காகவும் தான், அதனால் எல்லா விஷயங்களும் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் பகவான் நம்மளை உயர்ந்த நிலையில் இருந்துட்டு உயர்ந்ததான விஷயத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறார். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.